வெல்கம் டு வஹி டிவி வேர்ல்ட் யூடியூப் சேனல். உங்கள் எண்ணம் ஒருபோதும் பலிக்காது. அமெரிக்காவை எச்சரித்த ஹிஸ்புல்லா. பதுங்கி பாய்ந்த ஹமாஸ். தெரித்து ஓடிய இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை. இஸ்ரேல் ராணுவத்தை பலப்படுத்தும் அமெரிக்கா. $510 மில்லியன் டீலுக்கு ஓகே சொன்ன டொனால்ட் ட்ரம்ப். ஈரான் கொடுத்த மரணாடி. ஆயுதங்கள் வாங்க கூட காசு இல்லாமல் தள்ளாடும் இஸ்ரேல். 100 கிகாபைட் இமெயில். ட்ரம்ப் ரகசியங்களை அம்பலப்படுத்துவோம். ஈரான் ஹேக்கர்ஸ்கள் எச்சரிக்கை. இனிமே இஸ்ரேல் தாங்காது. காசா போரை உடனே நிறுத்துங்கள். இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் எழுந்த எதிர்ப்பு. ஈரானுடனான போரை தொடர்ந்து இஸ்ரேலுக்கு $510 மில்லியன் மதிப்புள்ள வெடிகுண்டு வெளிக்காட்டுதல் கருவிகளை விற்பனை செய்வதற்கு அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ளது. ஈரானுடனான இஸ்ரேல் தாக்குதலை தொடர்ந்து பிராந்திய பதட்டங்கள் மற்றும் புதிய ராணுவ செல்வங்கள் அதிகரித்து வரும் நிலையில் இஸ்ரேல் ராணுவத்தை பலப்படுத்தும் வகையில் $510 மில்லியன் மதிப்புள்ள வெடிகுண்டு வெளிக்காட்டுதல்களை விற்பனை செய்வதற்கு அமெரிக்கா ஒப்புக்கொண்டதாக பென்டகன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இஸ்ரேலிய நிதி அமைச்சர் பெசலஸ் போட்ரேஜ் புதிய ராணுவ கொள்முதலை நிறுத்தி வைத்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுவரை நடந்த போரால் பல மில்லியன் டாலர்களை இழந்த நிலையில் பாதுகாப்பு அமைச்சகம் கூறிய 60 பில்லியன் ஷேக்கலை வழங்க இஸ்ரேலிய நிதி அமைச்சகம் அங்கீகரிக்க மறுத்துள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. திரட்டப்பட்ட நிதியை வீணடிப்பதாக இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை மீது இஸ்ரேல் நிதி அமைச்சகமும் அவசர கால கொள்முதல் மற்றும் ஆயுதங்களை வாங்க நிதி அமைச்சகம் தடையாக இருப்பதாக பாதுகாப்பு அமைச்சகமும் மாறி மாறி குற்றம் சாட்டி வருகின்றது. டொனால்ட் ட்ரம்பை மிரட்டும் ஈரானிய ஹேக்கர்ஸ் சுமார் 100 கிகாபைட் இமெயில்களை வைத்திருப்பதாக கூறுகின்றனர். ரோபர்ட் என்ற புனைப்பெயரில் செயல்படும் ஹேக்கர்கள் வெள்ளை மாளிகை தலைமை அதிகாரி சுசு வைல்ஸ், ட்ரம்ப் வழக்கறிஞர் லிண்டியே ஹாலிகன், ட்ரம்ப் ஆலோசகர் ரோஜர் ஸ்டோன் மற்றும் ஆபாச திரைப்பட நடிகை ஸ்டோமி டேனியல்ஸ் போன்ற முக்கிய நபர்களின் அக்கவுண்ட்களில் இருந்து சுமார் 100 கிகாபைட் இமெயில்களை வைத்திருப்பதாக கூறுகின்றனர். அமெரிக்க அட்டர்னி ஜெனரல் பாம்போண்டி இந்த ஊடுருவலை ஒரு மனசாட்சியற்ற சைபர் தாக்குதல் என்று கண்டனம் செய்தார். வெள்ளை மாளிகை மற்றும் FBI ஆகியவை ஒரு கூட்டு அறிக்கையை வெளியிட்டன. அதில் எந்த ஒரு வகையான தேசிய பாதுகாப்பை மீறுவதிலும் தொடர்புடைய எவரும் முழுமையாக விசாரிக்கப்பட்டு சட்டத்தின் முன் வழக்கு தொடரப்படுவார்கள் என்று உறுதி செய்துள்ளனர். இஸ்ரேலிய எதிர்க்கட்சி தலைவர் யாயர் லாபெட் காசாவில் 20 மாதங்களுக்கும் மேலாக நடைபெறும் தாக்குதல்களை நிறுத்துமாறு அறிவுறுத்துகிறார். காசாவில் போரை தொடர்வதால் இஸ்ரேலுக்கு எந்த நன்மையும் இல்லை. பாதுகாப்பு, அரசியல் மற்றும் பொருளாதார சேதங்கள் மட்டுமே ஏற்படுகிறது என்று லாபெட் கூறுகின்றார். இஸ்ரேலிய காவலில் இருந்த பாலஸ்தீன இளைஞர் கொடூரமாக தாக்கப்பட்டு கொல்லப்பட்டுள்ளார். இஸ்ரேலிய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பாலஸ்தீன கைதி ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்திருப்பது பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இவரது மரணத்திற்கான காரணத்தை குறித்து முறையான தகவல்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை. இது போன்ற பல செய்திகளுடன் மீண்டும் சந்திப்போம். உங்கள் ஆதரவு எங்களுக்கு முக்கியம்.